ஹே காய்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் நம்மளால முருகன் அங்கே தரிசிக்க முடியல, செம்ம கூட்டமாக இருக்கு. செம்ம கூட்டம்னா செம்ம கூட்டம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே இந்த திருப்போரூர் சிவன் கோயில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து படி ஏறி மேலே போய் சாமி பார்க்கலாம். பட் ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு, கோவில் நட சாத்திட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நாங்களும் கீழே இருந்து மேலே நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அங்கே நிறைய குரங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வீடியோ எடுக்கலை, பிகாஸ் எங்கள் ஃபோனை பிடுங்கிட்டு போகணுன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. மேலே ஆடு நாய்க்குட்டி எல்லாம் இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் அது கூட விளையாடிட்டு இருந்தோம். நாங்களும் எப்படியோ மேலேறி வந்தாச்சு. மேலேறி வரும்போது நானும் எங்கள் டேடியும் மொத்தமாக எவ்வளோ படிக்கட்டு இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு வந்தோம். மொத்தமாக அதில் 84 இருந்துச்சு. அந்த 84 படிக்கட்டு ஏறதுக்கே என்னால் சத்தியமாக முடியல. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய மலைலாம் இல்லை. ஆனால் என் தங்கச்சி அதை என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்க. இவ்வளோ மேலே வந்தோம். நடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பைரவர்கள், ஆடு இதெல்லாம் இருக்குங்க. ஆமாம், இதே வீடு அவங்க கட்டியிருப்பாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை. கட்டினவங்க யாரோ கமெண்ட் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீடு கட்டிட்டு வேண்டிட்டு கல்லில் வீடு கட்டியிருக்காங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை தெரியுமா? கொஞ்சம் பெரிய ஆசையாக இருந்தாலும் அது ஆசை தான். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை. அது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காணலாம், கனவு காணுங்க. அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணணும். நான் தூக்கத்தில் கனவு காணுவேன். நம்ம கனவு கனவு காண்டு ஒரு அழகான கட்டியாச்சு. ஃபியூச்சரில் சீக்கிரத்தில் கட்டணும். சப்போர்ட் பண்ணுங்க. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இங்கே ஒரு சரியான வியூ இருக்குது. என்னன்னு நான் காமிக்கிறேன். இந்த கோவிலோட பேக் சைடில் இருந்து பார்க்கும்போது செம்ம ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சிவன் கோயிலேருந்து பார்த்தா திருப்போரூர் முருகர் கோயிலோட கோபுரமும் தெரிஞ்சிச்சு. நாங்களும் அங்கேருந்து சேஃபாக பத்திரமா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.